2 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வார வியாழன். நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களின் நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீர் எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாட்கள் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாட்டுக்களையும் என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக செபிக்கின்றேன். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனிதர்களான பரோசஸ் மற்றும் மார்டினியன் என்ற புனிதர்கள் ரோமையில் உள்ள மாமர்டைன் சிறையில் காவலராக இருந்த இவர்கள் இருவருமே பேதுரு மற்றும் பவுலால் மனமாற்றம் அடைந்தவர்கள். மனமாற்றத்திற்கு பின்பு இவர்கள் இயேசு மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள். அதன் பொருட்டு இவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர் இறக்கும் பொழுது இயேசின் பெயரை உச்சரித்து கொண்டே இறந்தார்கள் என்று வரலாறு நமக்கு கூறுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உள்நோக்கிய சுகங்களையும் உண்மையான விடுதலையும் இறைவன் வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு படகேறும் சொந்த ஊராகி கப்பர்நாமுக்கு வருகிற நிகழ்ச்சியும் அங்கே கட்டலில் படுத்திருந்த ஒரு பக்கவாதமுற்ற ஒரு நபரை அவரிடம் தூக்கி வருகிறார்கள். அந்த மனிதனால் தானாக எழவோ இயேசுவிடம் வரவும் முடியாது. அவன் முற்றிலும் மற்றவர்களை சார்ந்து இருந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் நம்முடைய ஆன்மீக பக்கவாதத்தால் முடங்கி போயிருக்கின்றோம். பயம், கசப்புணர்வு, தாழ்வு மனப்பான்மை மற்றும் தீய பழக்கங்கள் நம்மை ஒரே இடத்தில் முடக்கி விடுகின்றன. கடவுளை நோக்கி நம்மால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை வரலாம். அத்தகைய நேரங்களில் தான் இந்த நற்செய்தி வருகின்ற நண்பர்களைப் போல நமக்காக பரிந்து ஜெபம் செய்கின்ற நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய நண்பர்கள் நாம் நினைவில் கொண்டு நன்றி கூற வேண்டும். அதே சமயம் பாவத்தில் முடங்கி கிடக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை இயேசுடைய பாதத்திற்கு முன்பாக தூக்கி வருகின்ற ஒரு நல்ல நண்பர்களாக நாம் வாழ சிந்திக்க வேண்டும். ஆக அவ்வாறு கொண்டு வரப்பட்ட இந்த பக்கவாதம் முடிந்த இந்த நபர், அவர்களுடைய நம்பிக்கை இவைகளை இயேசு பார்க்கின்றார். வேறறுக்கப்படுகின்ற பாவங்கள் அனைத்துமே இயேசுனுடைய தொடுதலால் மன்னிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறது. ஆக இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இறைமகன் இயேசு அந்த நபரை பார்த்து, மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று முதலில் பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலையை அளிக்கின்றார். அந்த மனிதன் உடல் சுகம் பெற வேண்டிதான் வந்தவன். ஆனால் இயேசு முதலில் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றார். ஏன் அன்றைய காலகட்டங்களில் பாவத்தின் வழியாகத்தான் உடல் நோய்கள் ஏற்படுகிறது என்ற ஒரு கூற்று இருக்கிறது. ஆக இயேசு அவனுடைய பாவத்தை முதலில் மன்னிக்கின்றார். வெளிப்புற காயங்களை மட்டும் குணப்படுத்துகின்ற மருத்துவர் ஆண்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வேர்களை
அந்த காயங்களுடைய வேறு வரைக்கும் சென்று குணப்படுத்துகின்ற ஒரு மீட்பர். பல நேரங்கள் நம்முடைய சரீர பலவீனங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆழமாக காரணமாக இருப்பதுதான் நம்முடைய பாவ சுமைகள், மன்னிக்க முடியாத ஒரு மனங்கள். ஆனால் இயேசு இன்று நம்மை பார்த்து, மகனே மகளே, அஞ்சாது, துணியோடு இரு, உன் கடந்த கால பாவங்கள் பிழைகள் அனைத்து மன்னிக்கப்பட்டு என்று கூறுகின்ற ஒரு வார்த்தையை என்று நாம் கேட்க வேண்டும். அது நமக்கு ஆறுதலை தரப்போகிறது. ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற, உண்மையான விடுதலை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இன்று நற்செய்தி வாசகத்தில் மறைநறிஞர்கள் இவரை சொல்வதை கேட்டு, இவன் கடவுளை பழிக்கின்றான் என்று மனதிற்குள் அவர்கள் எண்ணுகிறார்கள். யூத சட்டப்படி பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு தகுதி, அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இயேசு அவருடைய எண்ணங்களை அறிகின்றார். உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதால் அது எழுந்து நட என்று சொல்வது எது எளிது என்று அவர்களை கேட்கின்ற மானிட மகனுக்கு மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்று சொல்வது எளிது என்று இறைமகன் இயேசு குறிப்பிடுகின்றது. அது அவங்களுடைய கண்களுக்கு தெரியாது. எழுந்து நடை என்று சொன்னால் அவர்கள் கண் கூடாக உடல் ரீதியான குணத்தை பார்க்க முடியும். ஆனால் இயேசு அந்த நபருடைய உள்ள தூய்மையையும் குறிப்பிடுகின்றார். பாவத்தை மன்னிக்கின்றார். எழுந்து உடைய கட்டளை தூக்கிக்கொண்டு வீட்டிற்கு போய் என்று கட்டளை இடுகின்றார். அந்த மனிதன் உடனே எழுந்தடைய வீட்டிற்கு செல்கிறார். இயேசுடைய வார்த்தைக்கு வானிலும் வையகத்திலும் உள்ள அனைத்து இடத்திலும் அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இயேசு நம்மை நோக்கி அதே கட்டளையை தருகின்றார். எத்தனை காலம்தான் நம்முடைய பாவ சூழ்நிலை நாம் முடங்கி கிடக்கப் போகின்றோம்? அந்த கட்டளையில் படுத்து கொண்டிருக்க போகின்றோம்? எத்தனை நாட்களாகத்தான், மாதங்களாகத்தான் நம்மையே நாம் கடவுளுக்கு முன்பாக ஏமாற்றி இருக்கின்றோம். பாவங்களால், கசப்பு உணர்வுகளால், அனுபவத்தால் பிறரோடு இருக்கின்ற உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த கட்டளைகளை இன்று நாம் தூக்கி கொண்டு எழும்பும்படி இறைவன் அழைக்கின்றார். இனி பாவம் நம்மை ஆளக்கூடாது, நாம் தான் பாவத்தை ஆள வேண்டும். இன்றைய நாளில் நம்மை முடக்கி போட்டிருக்கின்ற அனைத்து காரியத்தையும், அனுபவத்தையும், காயங்களையும், வேதனைகளின் நபர்களையும் ஆண்டுடைய பாதத்தில் வைப்போம். அவருடைய மன்னிப்புடைய ஆற்ற நற்கரணை வழியாக நாம் பெற்று, மக்கள் அனைவரும் இன்று நம்மிடத்தில் ஒரு மாற்றத்தை கண்டிருக்க, ஆண்டவர் நமக்கு அளிக்கப் போகின்ற அவருடைய மன்னிப்பின் அதிகாரத்தை நாம் பெற்றிட கடவுளை போற்றி புகழ்வோம். புதிய மன்னிப்பை, புது வாழ்வை பெற்று நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு இணையாக, கடவுளோடு இணைத்து அவருக்கு மகிமையை சேர்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடையாக தந்திருக்கின்ற என் அன்பு ஆண்டவருக்கு கோடான கோடியை நாம் நன்றி செலுத்தோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறின வேளையில் கடந்த இரவில் உறக்கத்தில் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து, புதிய பலத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் இந்த புதிய நாளை, புதிய விடியலை காண செய்தீரே. உமது கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய புதிய நாளில் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு கடமைகளையும், பணிகளையும் அது கரத்தில் வைத்து செபிக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் திருவுளத்திற்கு உதவையாக இருக்கட்டும். இன்று நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களிடத்தில் கனிவோடும் உண்மையோடும் பழக எங்களுக்கு அருளை தாரும். முடங்கி போன வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு துடிப்புடன் செயல்பட எங்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தந்திரலாம். இந்த நாள் முழுவதும் தூதர்கள் எங்களை சூழ்ந்து நின்று தீமைகள் மற்றும் விபத்துகள் அனைத்திலும் எங்களை பாதுகாப்பீராக. உமது ஆசீர்வாதங்கள் குடும்பத்தின் மீதும் எங்களுடைய உழைப்பின் மீதும் நிறைவாக தங்கட்டும். பக்கவாத நோயில் இருந்து வந்திருக்கின்ற அந்த மனிதர் இந்த நற்செய்தி அவருடைய நண்பர்கள் நம்பிக்கையோடு இடம் தூக்கி வந்த பொழுது அவருடைய நம்பிக்கையை கண்டு அவனுக்கு ஆன்மீக சுகத்தையும் உடல் சுகத்தையும் அளித்தீரே. இதே போன்றுதான் பல நேரங்களில் பயம், கவலை, தாழ்வு மனப்பான்மை மற்றும் பாவ சுமைகளினால் ஆன்மீக ரீதியாக முடங்கி கிடக்கின்ற எங்களை உடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். மகளே மகளே, துணியோடு என்றும் பாவங்கள் மன்னிக்க மற்றன என்று
உமது ஆறுதல் கூறுகின்ற வார்த்தையை நாங்கள் இன்று கேட்டு எங்களுடைய செவிகளை ஒலிக்க செய்திடலாம். எங்களுடைய ஆன்மாவை முடக்கி போடுகின்ற பாவ கட்டுகளில் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலையை தாரும். மறைநூல் அறிஞர்களைப் போல நாங்கள் குற்றம் சாட்டாமல் அந்த நோயாளர் நண்பர்களைப் போல பாவத்திலும் பலவீனம் தவிக்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை உம்முடைய அன்பின் பாதத்திற்கு தூக்கி வருகின்ற நல்ல ஒரு மனதை எங்களுக்கு தாரும். நாங்கள் எத்தனை காலம் முடங்கி கிடந்த எங்களுடைய பாவ சூழ்நிலை விடுவித்து புது வார்த்தையின் வல்லமையினால் நாங்கள் எழுந்து புது வாழ்வு வாழ்ந்திட எங்களுக்கு தேவையான தைரியத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்திடலாம். இன்றைய நாங்கள் எங்களுடைய மனதில் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் உள்ளத்தில் எழும்புகின்ற கவலைகளையும் கண்ணீரையும் பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். இன்று எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு நபருடைய விண்ணப்பங்களையும் ஏற்றலாம். அவர்களை ஆசீர்வதியும், தேவைகளை பூர்த்தி செய்யும், பல நலன்களால் நிரப்பியறலும். ஆண்டவரே, அமைதியற்று தவிக்கின்ற ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளங்களை நீ ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளித்து அவர்களை திடப்படுத்தி துணியோடு இரு, கலங்காதே, எழுந்து நடை என்ற ஒரு புதிய வலிமையை இன்று அவர்களுக்கும் எங்களுக்கு நிறைவாக தந்து நாங்கள் எப்பொழுதுமே உம்முடைய பாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் வாழ்ந்து கொள்ளுகின்ற ஒரு அருளை எங்களுக்கு பொழிந்த நாளை மகிழ்ச்சியாக வெற்றியாக மாற்றியலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு யாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.